ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? த மோஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது நம்ம இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இல்லை. அதுதான் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க 9th வேர்ல்டு வண்டர்னு மக்களால் சொல்லப்படுற ஆரோவில் மாத்ரி மந்திர். ஆனால் ஆரோவில் பாண்டிச்சேரிக்கு சொந்தம் இல்லை. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி டோல்கேட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா ஆரோவில் வந்துடும். இப்போ நம்ம ஆரோவில் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் பை வாக்கில் போனால் தான் மாத்ரி மந்திர் போய் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. 2 வீலருக்கு 50 ருபீஸும் 4 வீலருக்கு 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM டு ஈவினிங் 4:30 PM. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கும் மட்டும்தான் இங்கே அப் அண்ட் டவுன் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரிட்டர்ன் வரப்போ தான் 10 minutes ஒன்ஸ் நமக்கு கேப் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் போகிற வழியிலே நிறையா கேஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு ஃபாரஸ்ட் லொக்கேஷன்ன்றனால போகிற வழி எல்லாமே நேச்சுரல் அண்ட் க்ரீனரி வைப்ஸை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ் ஆரோவில் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஏக்கர் பரப்பளவு இருக்கும். ஆரோவில் சிட்டியை பல உலக நாடுகளில் இருக்க டூரிஸ்ட் விசிட் பண்ண வராங்க. ஏன்னா இது ஒரு 0 ரிலிஜன் சிட்டி. நம்ம போகிற வழியிலே ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போகிற பிளேஸ் ஆரோவில் மியூசியம். ஆரோவில் சிட்டிக்கு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது. லைக் எக்ஸ்பீரியன்ஷியல் சிட்டி, சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, சிட்டி ஆஃப் டான், இந்தியன் பாரடைஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஆரோவிலோட ஃபவுண்டர் யாருன்னா மீரா அல்ஃபசா. ஷீ இஸ் நோன் அஸ் த மதர். ஸ்ரீ அரபிந்தோட சீடராக இருந்த இவங்க அவருடைய ஆன்மாக்கள் பற்றின போதனைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் கேட்டு 1968 இந்த ஆரோவிலை உருவாக்க தொடங்கினாங்க. ஆரோவிலை தொடங்கியப்போ 124 நாடுகள்லேருந்து ஆரோவிலோட பிரதிநிதிகள் ஒரு கைப்பிடி மண் எடுத்துன்னு வந்தாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் அந்த மாநிலத்தோட பிரதிநிதிகள் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து இவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த மண்ணை சென்ட்ரல் ஏர்னில் போட்டு இந்த சிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் த சோல் ஆஃப் ஆரோவில், ஆரோவிலோட கருன்னு சொல்கிறாங்க. இந்த ஆரோவில்ல யுனெஸ்கோ சப்போர்ட்டோடவும் நம்ம இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட்டோடவும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே ஆரோவிலுக்கு யுனெஸ்கோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆரோவில் மியூசியமில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மாத்ரி மந்திரோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதை எப்படி பிளான் பண்ணாங்க, அதோட டிசைன், அப்புறம் இன்னர் சேம்பரோட ஸ்ட்ரக்சர், இதை பற்றிலாம் டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாத்ரி மந்திரோட ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத்தை இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இன்னர் சேம்பரோட டிசைன் மட்டும் இல்லாமல் மாத்ரி மந்திரோட டோட்டல் லே அவுட் டிசைனையும் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஆரோவில் குளோபை மொத்தமாக 1421 தங்கத்தகடுகளால் அமைச்சிருக்காங்க. அதை பற்றின டிசைனையும் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. மியூசியமை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஆரோவில் விசிட்டர் சென்டரில் மாத்ரி மந்திரை போய் பார்க்கறதுக்கான பாஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம், இது ஃப்ரீ தான். ஆரோவில்ல விசிட் பண்ண வர டூரிஸ்ட் முக்கியமாக பார்க்க வேண்டிய 10 இடங்கள் என்னன்னா வெல் பேப்பர் மியூசியம், மேக்டேக் ஒர்க் ஷாப் மியூசியம், காலகேந்திரா ஆர்ட் கேலரி மியூசியம், பேர்ட் பார்க், வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி மியூசியம், ஆரோவில் சவுண்ட் கார்டன், ஆரோவில் யூத் சென்டர், ஆரோவில் சாவித்ரி பவன், ஆரோவில் ஐ யோகா சென்டர், அப்புறம் ஆரோவில் சாதனா ஃபாரஸ்ட். இந்த இடங்களில் நம்ம ஆல்ரெடி ஆரோவில் சவுண்ட் கார்டன் அண்ட் சாதனா ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். வாங்க எல்லாரும் பை வாக்லே இந்த இடங்கள் எல்லாம் 1 by 1 விசிட் பண்ணிவிட்டு மாத்ரி மந்திர் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம்.
நம்ம போகிற வழியில் பாரத் நிவாஸ் வருது. இதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய 5 இடங்கள் இருக்குது. விசிட்டர் சென்டர்லேருந்து மேத்ரி மந்திர் வியூ பாயிண்ட் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற வழியில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் சொவீனியர் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு டயர்டாக இருந்தால் சைடில் நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். மோரோவர் நமக்கு போகிற வழியில் வெயில் தெரியாமல் இருக்க பிளாஸ்டிக் ஷீட்டில் ரூஃப் செட்டப் போட்டுருக்காங்க. ஆரோவில் ஃபுல்லாகவே ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம காலகேந்திரா ஆர்ட் கேலரி மியூசியமுக்கு வந்திருக்கோம். காலகேந்திரான்றது பாரத் நிவாஸில் இருக்க ஒரு கலை மையம். காலகேந்திரா ஆர்ட் கேலரி என்றது பல கருப்பொருட்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்க ஒரு ஆர்ட் கேலரி. ஆரோவில் உருவான காலத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களும் மற்றும் கலைப்பொருட்களையும் அவங்களோட ஆடை மற்றும் அலங்கார பொருட்களையும் இங்கே மக்களின் பார்வைக்காக வச்சுருக்காங்க. இங்கே தனிநபராகவோ அல்லது கூட்டு படைப்பாகவோ உருவாக்கப்படுற கலைப்பொருட்களை கண்காட்சியாக வச்சுருக்காங்க. இங்கே பல கலைஞர்களோட படைப்புகளை கண்காட்சியாக மட்டும் வைக்கிறது இல்லாமல் அதை பற்றின ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் ஷாப்ஸும் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வர ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வாலண்டியர்ஸை ஸ்டே பண்ணி ஆரோவில் கம்யூனிட்டி கூட தன்னோட திறமைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தன்னோட படைப்புகளை இங்கே காலகேந்திரா எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க. இதை இவங்க முழுக்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்த மட்டும்தான் தவிர எந்தவித லாப நோக்கமும் இல்லை. இந்த காலகேந்திரா ஆர்ட் கேலரி பாரத் நிவாஸ் ஃபண்டிங்கில் தான் இயங்குது. வேற எந்த தனிப்பட்ட வருமானமும் இவங்களுக்கு இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலத்தோட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட பொருட்களை இங்கே கண்காட்சியாக வச்சுருக்காங்க. இங்கே பல இடங்களில் எங்களை வீடியோ எடுக்க அனுமதிக்கலை. அதனால் சில பொருட்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இப்போ ஆர்ட் கேலரி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்க போகிறோம். இதுதான் அரபிந்தோ ஐ யோகா சென்டர். இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா ஐ யோகா ட்ரீட்மெண்ட், ஐ ஹீலிங் தெரப்பி, ஐ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டெக்னிக், ட்ரை ஐ தெரப்பிலாம் கிடைக்குது. இந்த ஆரோ பர்ஃபெக்ட் விஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பார்வையை அறுவை சிகிச்சை எதுவும் இல்லாமல் இயல்பாகவே மேம்படுத்துவதற்கும் உங்கள் பார்வையோட தெளிவை அதிகமாக்குவதற்கும் கண்களோட களைப்பை போக்குவதற்கும் இங்கே சிகிச்சை தராங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் கூட கண்ணாடி போட்டு தான் படிக்கிறாங்க. அது மாதிரி கண்ணாடியை சார்ந்து இருப்பதை குறைக்கவும் தெளிவான மற்றும் விழிப்புணர்வுடன் கூடிய பார்வையை தட்டி எழுப்பவும் கண் யோகா பார்வை சிகிச்சை பயிற்சியும் அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பாடங்களையும் இங்கே நடத்துகிறாங்க.
உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கோ பார்வை குறைபாடு இருந்ததுன்னா உடனடியாக அறுவை சிகிச்சையோ இல்லைனா கண்ணாடியோ அணிஞ்சிக்கிறத தவிர்த்துட்டு யோகா அண்ட் மெடிடேஷன் முறைப்படி இயற்கை சிகிச்சையை இங்கே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே காய்ஸ், என் கூடவே ஆரோவில்ல நிறைய இடங்களை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்க இடங்களையும் மேத்யூர் மந்திரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக். பாய்.